வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நசுக்குகிறது. அதே போலதான் இங்க தமிழகத்தில் நமக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. எதுக்காக கலந்துருக்கோம்? இந்துக்களுக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் வேணும். இந்துக்களுக்கு அரசு என்ன செய்ய போறாங்க? இதுல வங்கதேசத்துல இனப்படுகொலை, இந்து இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இந்து இனப்படுகொலைக்கு நம்மளோட அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத எங்களுக்கு ஆணித்தரமா சொல்லணும். இத்தனை பேரும் அரஸ்டா இருந்தாலும் அரஸ்டாக்கு ரெடியா இருக்கிறோம். அதனால இந்துக்களுக்கு ஒரு நியாயம் வேணும், ஒரு தர்மம் வேணும். அதுக்காக தான் வராத இந்துக்கள் அனைவரும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு எழுச்சியை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள. ஏன்னா இது நமக்கான தர்மம், இது நம்முடைய தர்மம். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி. எங்க போறாங்க? பாரத தேசத்திலே குரல் கொடுங்க. வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களுக்காக குரல் கொடுங்க. எல்லோரும் ஒன்று சேருவோம். இந்துக்களை வீதிக்கு வாருங்கள். இந்துக்களை போராடுவோம். இந்துக்களுக்காக போராடுவோம். நமது சகோதர சகோதரிகளுக்காக போராடுவோம். இந்துக்களை ஒன்று சேருங்கள். வாருங்கள். இன்று அனைவரும் வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம். வாருங்கள். இடைவெளி போராட்டம் நடந்துட்டு இஸ்லாமியர்கள் இந்துக்களோட கடைகளை சூறையாடுறதும், கோயில்களை இடிக்கிறதும், இந்து பெண்களின் கற்பை சூறையாடுறதும் அங்க ஒரு இதா இருக்கு. ஆனா பங்களாதேஷோட அரசாங்கம் அதை கண்டுக்கவே இல்லை. இதுவே மற்ற நாடுகள்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மொத்த அரசாங்கமும் ஆதரவாக இந்துக்களுக்காக ஒரு குரல் கூட கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி RSS-ஓட இணைந்து நாங்கள் பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்களுக்கு ஆதரவாக அனைவரும் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும். இதை உலக நாடுகள் ஐநாவில் பேச வேண்டும். இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அனைத்து மக்களுக்கும் எனது அன்பு வணக்கம். இன்னைக்கு பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாகவே கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு மத கலவரத்தை தூண்டி வர்றது வன்மையாகவே ஒரு சில சமூக விரோதிகளுடைய தூண்டுதல்னால அதிகமான மக்கள் இந்து மக்கள் படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா பல வேலைகளில் தூண்டுதலுக்கு உள்ளாகிறாங்க. இன்னைக்கு இந்து மக்கள் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக பெண்கள் அதிகமான பெண்களை இன்னைக்கு அதிகமாகவே துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அதிகமான இந்து மக்கள் கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி வன்முறைகள்
தர்மம் நிலைநாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். தெரியாம யாரும் தெரியாம வைஷ்ணவி வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.